Hello friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் வத்த குழம்பு எப்படி செய்யறன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வத்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்துக்கலாம். ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு 100 கிராம் கடலைப்பருப்பு ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆஃப் ஃப்ரை ஆன உடனே 100 கிராம் தனியா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ½ ஸ்பூன் ஜீரகம், பூண்டு ஒரு 10 பல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 8, கருவேப்பிலை கொஞ்சம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் முந்திரி ஒரு 50 கிராம், தேங்காய் ஒரு மூடி எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். வத்த குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2-3 டேஸ் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ வத்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம், உரிச்ச பூண்டு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 150 கிராம் புளி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மழமான அரைக்கூடாது, ரொம்ப நொரணுன்னு அரைக்கூடாது, மீடியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அது கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஊற வச்சு வேக வச்ச மொச்சக்கொட்டை ஆட் பண்ணிக்கலாம். மொச்சக்கொட்டை அந்த வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சுண்டக்காய் வத்தல் ஒரு 100 கிராம் எடுத்து அதை வாஷ் பண்ணிக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணணும், அதில் சால்ட் இருக்கும். நம்ம அப்படியே போட்டோன்னா குழம்புல அந்த சால்ட் ஏறிடும், அதிகமாகிடும். இப்போ ஒரு பேனில் 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலில் இந்த சுண்டக்காய் வத்தல் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். சுண்டக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வடகம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வத்த குழம்புல வடகம் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் அப்படியே இருக்கும். ஸோ ஃபைனலாக கறி லீவ்ஸும் பெருங்காயத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.